அமெரிக்காவுல இருக்கிற மர்மமான பகுதி எங்க இருக்கு? அமெரிக்காவுல மட்டும் இல்ல, உலகத்திலேயே மர்மமான பகுதின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் பெர்முடா தீவு. இது வடக்கு அமெரிக்காவுக்கு கிழக்கே பனாமா கால்வாய்க்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு. முதல்ல பெர்முடா முக்கோணம் அப்படின்னா என்ன? வடக்கு அமெரிக்காவுக்கு கிழக்கே பனாமா கால்வாய்க்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிறது தான் பெர்முடா தீவு. அதை ஒட்டி இருக்கிற மர்மமான பிரதேசத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் பெர்முடா முக்கோணம். இது சாத்தானோட முக்கோணம்னு மக்கள் சொல்றாங்க. அதுக்கு காரணமே அந்த கடல் பகுதியில செல்ற விமானங்கள், கப்பல்கள்னு எல்லாமே மாயமா மறைஞ்சு போகிறது தான். பெர்முடா முக்கோணத்தோட பக்கத்துல போகும்போது திசை காட்டிகள் செயலுக்குது அப்படிங்கறத முதல் தடவை கண்டுபிடிச்சு சொன்னதே கொலம்பஸ் தான். அந்த பகுதியில வானத்துல ஒரு எரிபந்த பார்த்ததாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு பிறகு 1872 ஆண்டு மேரி செலஸ்டி அப்படிங்கிற கப்பலும் 1918 வருஷத்துல USS சைக்ளோப்ஸ் அப்படிங்கிற கப்பலும் சில 100 பயணிகளோட காணாம போச்சு. 1945 பிளைட் 19 வகையை சேர்ந்த 5 ராணுவ விமானங்கள் அந்த பகுதியில பறக்கும் போது காணாம போச்சு. அதே மாதிரி 1949 ஜமைக்கா நாட்டுக்கு சொந்தமான பயணிகள் விமானம் 39 பயணிகளோட இங்க தான் காணாம போச்சு. இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் அந்த ஒரே பகுதியில நிகழ்ந்தனால தான் அதை இன்னைக்கும் மர்ம பிரதேசம் சொல்றாங்க. 1950 ஆண்டு அமெரிக்காவில் வெளிவந்த தி மியாமி ஹெரால்ட் அப்படிங்கிற பத்திரிகையோட செய்தி தான் இப்படியான ஒரு மர்மம் நிகழ்றதையே வெளி உலகத்துக்கு முதல்ல கொண்டு வந்தது. அவங்க தான் முதல்ல இந்த பகுதியில மாயமான கப்பல்கள் மற்றும் விமானங்களை வச்சு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதையே கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏராளமான ஆய்வுகளும் நடத்தப்பட்டுச்சு. சிலர் இந்த சம்பவம் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்குள்ள நடக்கிறதா எல்கைகளை குறிப்பிட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் அப்படி எதுவும் குறிப்பிடாம குறிப்பிட்ட இடத்தை மட்டும் தங்களோட ஆய்வுல சொல்லி இருந்தாங்க. அதுபடி பார்க்கும்போது தான் சுமாரா 13 முதல் 39 லட்சம் சதுர பரப்பு கொண்ட பகுதி தான் மர்மமான இந்த பெர்முடா முக்கோண பகுதியாக பார்க்கப்படுது. இது வரைக்கும் அந்த பகுதியில் காணாமல் போன விமானங்களோ கப்பல்களோ கண்டுபிடிக்கப்பட்டதே கிடையாது. 1000க்கும் மேற்பட்ட மனித உயிர்கள் இதனால பலியாகியும் இருக்கு. இந்த நிலையில தான் அந்த பகுதியிலிருந்து தப்பி வந்த ப்ரூஸ் கனன் அப்படிங்கிற விமானி சொன்ன அனுபவம் தான் பெர்முடா முக்கோணம் பற்றிய ஆராய்ச்சிக்கு விதையாவே அமைஞ்சது. அவர் ஒரு தடவை மியாமில இருந்து பனாமா கால்வாய் வழியா திரும்ப வந்துட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு அவரை சுற்றி கருமேகங்கள் சூழ்ந்தது. திசை காட்டுற கருவியும் விடாம சுட்டிக்கிட்டே இருந்தது. அந்த சமயத்துல அவரால் திசையை தீர்மானிக்கவே முடியல. இருந்தாலும் தொடர்ந்து விமானத்தை இயக்குனவர் மேக கூட்டங்களுக்கு நடுவுல ஒரு குகை மாதிரியான வழியை பார்த்திருக்காரு. 16 கிலோமீட்டர் நீளமான அந்த குகை போன்ற மேக கூட்டத்தை கிட்டத்தட்ட 20 நொடிகள்ல கடந்ததா தனது புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. அதுதான் ஆராய்ச்சியாளர்களை மேலும் சிந்திக்க வச்சது. அது மட்டும் இல்லாம குழப்பவும் செஞ்சது. மத நம்பிக்கை உள்ளவங்க இதை சாத்தானின் முக்கோணம்னு சொல்றாங்க. அங்க போகிறவங்க கடவுளோட சாபத்துக்கு ஆளாக்கி மாயமாக்குறதாகவும் சொல்றாங்க. ஒரு சில பேர் வேற்றுக்கிரக வாசிகள் ஏலியன்கள் அங்கு வசிக்கிறதாகவும் சொல்றாங்க. அங்க எரிவாயு தாது பொருட்கள் அதிகமாக இருக்கிறனால பன்னாட்டு நிறுவனங்கள் அப்பகுதிகளுக்கு போகிறவங்களை கொல்றதாகவும், அது மட்டும் இல்லாம இது இலுமினாட்டி சதி கோட்பாளர்கள் சொல்றாங்க. குறிப்பிட்ட இந்த பெர்முடா முக்கோண பகுதியில் அடிக்கடி ஏலியன் நடமாட்டங்கள் காணப்படுறதாகவும், சிலர் பறக்கும் தட்டுகள் மற்றும் மிதக்கும் வித்தியாசமான பொருட்களை பார்த்ததாகவும் சொல்றாங்க. அவங்களோட வேலைதான் இந்த காணாம போன கப்பல் மற்றும் விமானங்கள்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் வெறும் கட்டுக்கதைகளா மட்டும் தான் இருக்கு. இது மாதிரியான சம்பவங்களுக்கு காரணம் அமானுஷ்யமா அறிவியலா அப்படிங்கிற உண்மையான காரணம் இன்னும் விளக்கப்படவே இல்லை. அதனால விமானம் மற்றும் கப்பலை ஓட்டிட்டு போனவங்க செஞ்ச தவறால மட்டும்தான் இது நிகழ்ந்திருக்கலாம்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா அவங்க கிட்ட கூட காணாம போன விமானங்கள் கப்பல்கள் எங்குதான் போச்சு அப்படிங்கிற எந்த தகவலும் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் பெர்முடா முக்கோணத்துல அதிக அளவிலான புவியீர்ப்பு சக்தி இருக்கலாம்னோ, அதன் காரணமா தான் விமானங்கள் மற்றும் கப்பல்கள் உள்ளிழுக்கப்படுகிறதாகவும் சொல்றாங்க. இது குறித்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கார்ல் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் தீவிர ஆய்வுகளையும் மேற்கொண்டு வந்தாரு. ஆய்வுகளோட முடிவுல பெர்முடா முக்கோணத்துல எந்தவித மர்மமும் இல்ல. அப்பகுதியில் நேர்ந்த அசம்பாவிதங்களுக்கு மோசமான வானிலையும் மனித பிழைகளுமே காரணம்னு சொல்லி முடிச்சாரு. பெர்முடா முக்கோணத்துக்கு பின்னால இருக்கிற மர்மத்தை கண்டுபிடிச்சிட்டு தான் சமீபத்தில் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருந்தாங்க. அது குறித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அந்த பகுதியில் நிலவர அதிகப்படியான காற்று மற்றும் பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுத்துற அழுத்தமும், அறுகோண வடிவுல சுழல்ற மேகங்கள் 170 மைல் வேகத்துல ஏற்படுத்துற காற்றழுத்தமும் தான் அதுக்கு காரணம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம காற்று படிமங்கள் கப்பல்களையும் விமானங்களையும் உள்ள இழுத்துக் கொள்ற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. வானியல் ஆராய்ச்சியாளர் ராண்டி சேர்வானி குறிப்பிடும்போது, செயற்கைக்கோள் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்ல அங்க காற்றோட வடிவங்கள் மிகவும் வினோதமாக இருக்கணும், அது ஏற்படுத்துற வெடிப்பு தான் அழுத்தத்துக்கு காரணம்னு தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனா இதுவும் ஒரு முழுமையான தீர்வு கிடையாது. அதனால இன்னைக்கு வரைக்கும் இந்த இடம் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத மர்மமான இடங்கள்ல ஒன்னாவே இருக்கு.